இப்போ அதிகமாக சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை டிவியில் நியூஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அப்படியே ஒரு டிபேட் மாதிரி போயிட்டு இருக்கு. மகாவிஷ்ணு அவர் வந்து பேசுனது சரி, இல்லை மகாவிஷ்ணு அவர் பேசுனது தப்பு அப்படின்னு ரெண்டு பக்கமே ஈக்குவலாக அதுக்கு வந்து சப்போர்ட்டிங்காகவும் இருக்காங்க, அதுக்கு எதிர்த்தும் இருக்காங்க. ஸோ அவர் வந்து அப்படி என்ன பேசினாரு, அவர் பேசுனது கரெக்டாக தப்பா அப்படின்னு என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் அப்படின்றத பார்த்துடலாம். அவர் வந்து பரம்பொருள் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு விஷயத்தை நடத்திட்டு வர்றாரு. ஸோ அது மூலியமாக அன்னதானம் போடுறது, இல்லை நிறைய மக்களுக்கு வந்து போதனைகள் பண்ணுறது, ஸோ ஹிந்துயிசம் ரிலேட்டடாக அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராரு. ஸோ அவரை வந்து ஒரு ஸ்கூலில் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்வைட் பண்ணி ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி, இப்போ அவர் வந்து இதே மாதிரி நிறைய இடத்துக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக போவார். ஸோ அவரே இதே மாதிரி இவர் இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக கூப்பிட்றாங்க. இங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஒரு ஆன்மீகம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையே பேச ஆரம்பிக்கிறாரு. அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் ரொம்ப மூட நம்பிக்கைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் யாரெல்லாம் உடல் குறைபாடுகளோட இல்லை வந்து மனநல பாதிக்கப்பட்டோ இல்லைன்னா கண்ணு தெரியாமலோ இந்த மாதிரி பிறந்திருப்பாங்கல்ல குழந்தைகள், இவங்க எல்லாருமே போன ஜென்மத்தில் வந்து பாவம் பண்ணவங்க. ஸோ யாரெல்லாம் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் தான் இந்த ஜென்மத்தில் வந்து குறைபாடுகளோட பிறந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயத்த வந்து, ரொம்பவும் பிற்போக்கான ஒரு விஷயத்த வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு டீச்சர் வந்து தட்டி கேட்டிருக்காரு. இது தட்டி கேட்டு அதே இடத்துல வாக்குவாதம் ஆகும்போது இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக மீடியா அந்த மாதிரி தெரிய வருது. அவரே இந்த வீடியோவை யூடியூப்ல வேற போட்டார் மகாவிஷ்ணு. ஸோ இது வந்து அங்கிருந்து மீடியா எடுத்து பேச ஆரம்பிச்சு, ஸோ இது பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ அவரை வந்து அரெஸ்ட் பண்ற அந்த லெவலுக்கு போயிடுச்சு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை வந்து அவர் வந்து ஸ்கூல்ல பேசினது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய இந்திய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து ஸ்கூலுக்குள்ள போகும்போது அவங்க மதத்தையும் அவங்க ஜாதியையும் எல்லாத்தையுமே வெளியே வச்சுட்டு ஒரு ஒரு காமனா ஒரு பொதுவான ஒரு ஆளாக தான் உள்ள போகணும். இது வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்கூலுக்குள்ள போயிட்டு அங்கே எல்லா தரப்பு மாணவர்களும் இருக்கிற அந்த இடத்துல வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு பிற்போக்கா பேசின ஒரு விஷயம் வந்து ரொம்பவும் தப்பான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து அதை பேசின விஷயம் இருக்கு இல்லையா, அவர் முந்தின ஜென்மத்தில் பண்ண தப்புனால தான் இந்த ஜென்மத்தில் வந்து குழந்தைங்க வந்து உடல் குறைபாடுகளோட பிறக்குது அப்படின்னு. அப்படி ஒருத்தர் வந்து முந்தின ஜென்மத்தில் பாவம் பண்ணா அடுத்த ஜென்மத்தில் குறைபாடுகளோட பிறப்பாங்க அப்படின்னு கடவுளுக்கு தெரியும், இன்கேஸ் கடவுள் இருந்தார் அப்படின்னா. ஸோ நீங்கள் ஏன் முந்தின ஜென்மத்திலேயே அவங்கள வந்து பாவம் பண்ண விட்டீங்க? உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தர் பாவம் பண்ணிடுவாங்களா? உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது, கரெக்டாக? ஸோ நீங்களே பாவம் பண்ண விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் ஏன் அவங்கள வந்து ரொம்ப ஒரு கொடூரமான முறையில் பிறக்கும் போதே அந்த ஒரு குறைகளோட பிறக்க வைக்கணும்? உங்களுக்கு அதில் என்ன ஒரு இன்பம்? ஸோ இதை வந்து நான் கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் மகாவிஷ்ணு அவர்கிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னா, அவர் நிறைய இடங்கள்ல கடவுள் தான் வழி நடத்துறாரு, எல்லாமே விதிப்படி தான் நடக்குது அப்படின்னு சில விஷயங்கள் சொல்றாரு. ஸோ விதி அப்படின்னு உள்ள விஷயத்த வந்து நான் கம்ப்ளீட்டாக எதிர்க்கிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இல்லை விதிப்படி தான் நடக்கும், நமக்குன்னு ஒரு தலையெழுத்து இருக்கும், தலை விதி இருக்கும், அதுபடி தான் நம்ம நடப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த தலை விதி நம்புறவங்களா இருக்கட்டும், ஆன்மீக நம்புறவங்களா இருக்கட்டும், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு ரோடு கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பார்த்து தான் கிராஸ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு தலை விதிப்படி நடக்கும், இன்னைக்கு நான் சாகணும்னு இருந்துச்சுன்னா இன்னைக்கு சாவேன், இல்லை இன்னைக்கு சாக மாட்டேன்னு தான் நான் கண்டிப்பாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு யாராவது ரோடு கிராஸ் பண்ணும்போது அப்படியே நேராக கண்ணை மூடிட்டு அப்படி நடக்கிறாங்களா? கிடையாது. ரெண்டு பக்கம் பார்த்து தான் நடக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் விதியை நம்புறவங்களா இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ரோடை கிராஸ் பண்ணுவீங்களா?